பார்த்தீங்கன்னா, விஷாலும் தர்ஷிகாவும் நடிக்கிறது அபத்தமாவே தெரியுது. 2 பேரும் மாறி மாறி உண்மையா காதலிக்கிற மாதிரியும் இல்ல அப்படின்ற மாரி காமிச்சுக்கிறாங்க. சீரியல் ஆக்டர்ல இவங்க நடிச்ச காதல ரியாலிட்டி ஷோல பண்ணி பார்க்குறாங்க. ஆனா 2 பேருமே ரொம்ப சேஃபா விளையாடணும் அப்படின்றதுல மட்டும் குறியா இருக்கிறாங்க. 2 பேருனுடைய டயலாக்கும் பார்த்தீங்கன்னா, சுத்தமா உட்காந்து கேட்கவே முடியல. 2 பேரும் மாறி மாறி போரிங் பண்ணும்போது, நம்மளே டிவி முன்னாடி என்னடா எப்புட்றா உட்காந்து பார்க்குறது அப்படின்ற மாரி ஆயிப்போகுது. அது மட்டும் இல்ல, நம்ம தர்ஷிகா பார்த்தீங்கன்னா, சமையல் கட்டுல எப்பயும் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு விஷாலுக்கு வேணுங்கிறத பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்ற மாதிரில அவங்க நிறைய ப்ளேக்கும் பண்ணுறாங்க. அது எல்லாருக்குமே தெரியுது. இருந்தாலும் அதை வெளியில சொல்ல முடியாம அப்படியே இருக்கிறாங்க. விஜய் சேதுபதியே சொல்றாரு, "நீங்க உண்மையா பேசுங்க, உண்மையா இருங்க. அங்க வெளியிலேருந்து நீங்க வரும்போது என்ன சொல்லி வந்தீங்க? அதாவது என்னை பத்தி நான் வெளி உலகத்துக்கு நல்ல விதமா காட்டணும், அதாவது நல்லவனா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்தீங்க. அதை பத்தி உண்மையா நீங்க சொல்ல மாட்றீங்க, உண்மையா பேச மாட்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. அவருக்கே ஒரு கட்டத்தில இது ரொம்ப போரிங்கா போயிருது. விஷாலும் தர்ஷிகாவினுடைய லவ் கண்டிப்பா சீசன் 8ல பெருசா எடுபடல. 2 பேருமே ஃபேக்கா நடிக்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியுது. தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க. இல்ல அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த விஷால் பாத்தீங்கன்னா நம்ம தர்சிகேட்டா போயிட்டு ரவா லட்டு செஞ்சு சாப்பிடுறது, ஸ்பூன்ல ஊட்டி விடுறது, இது எல்லாமே ரொம்ப ஃபேக்கா இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. பிக் பாஸ் 8ல விஷாலின் தர்சிகாவினுடைய கூட்டணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.